ஆனமலைன்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கைதட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனித சிரமம் கலைத்துறை சிரமம் நம்மார்ந்த நன்றி. காலம் காரியத்துக்கு கேட்க கூடாது. சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். வாத்தியாரே சொல்லுங்கம்மா. உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்படியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாத்தியாரே. நான் உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னா அதை நான் பண்ண பாக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பெரிய வாத்தியார் வீட்டு குடும்பம். சரி, உங்கள்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கலாம். கேட்கறதுனால தவறு இல்லை. இல்ல நீங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியுங்க. உண்மை இல்ல வாத்தியாரே, இப்பொழுதுதானே சிவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அதனால கொஞ்சம் குரல் வளமாகப்பட்டது கொஞ்சம் அமைய மாட்டேங்குது. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க அப்பத்தாட்ட கேட்டேன், சரியா பாட முடியலத்தா குரல் வளம். ஆமா, மேடையில ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அப்பத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆடாதோடைய பாடாத தொண்டையும் பாடும் அப்படின்னாங்க. சரி, நானும் கிலோ கணக்கா சாப்பிட்டு தான் இருக்கிறேன். ஒன்னும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல வாத்தியாரே. தெரியாம சொல்லிப்பாங்கம்மா. இந்த விஷயத்த வண்டியில வரும்போது சொல்லுங்க. நான் சித்த வைக்கிறதானமா? நீங்க கிராமத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். என்ன சித்த வைத்தியத்தை பத்தி நீங்க எதுக்காக சொல்லுவேன்? ஆமாமா. என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப இவனுக்கு முடி வளர்றதுக்கு நான் தான் சொன்னேன். என்னங்க பழக்கம் வளர்ந்துருச்சு. ஆமா, ஒரே இலதையா. இப்ப உடம்பு வந்து ரொம்ப பலகீனமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடம்புக்கு தேவை என்ன அப்படின்னா இரும்பு சத்து. ஆமா, அப்ப இந்த இரும்பு சத்து வேணும்னா நம்ம என்ன சாப்பிடணும்? இரும்பு சத்துக்கு முருங்கைக்கீரை. நீங்க சித்த வைத்தியர் மாதிரி தெரியும். இசையோட சொன்னாதான் நல்லா இருக்கும். லேகி வைக்கிற ஒரு மாதிரி இப்படி சொன்னீங்க. இப்ப வேற ஒண்ணுல சளி தொந்தரவு அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தா என்ன செய்யலாம்? சளி தொந்தரவுக்கு துளசி,
ஓ ஞாபக மறதி அதிகமா இருக்குங்க. ஞாபக மறதிக்கு வல்லாரக்கீரை. கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. ஒரே வழியா இருந்தா ரோக்கர் மருந்த வாங்கி குடிங்க. அது கிடையாது, முடக்கத்தான். ஆமா இல்லையா? அப்படி ஒரு வகைகள் இருக்கு. இப்ப குரல் வளர்ந்துக்கு என்ன வந்து சாப்பிடலாம்? என்ன தெரியலையேமா? தெரியலையே. நான் சொல்றேன், சொல்லுங்க. 2 வைங்களேன் சொல்றேன். 2 4 மத்தியமா இடையில கலையுது. கலையுது. ஆமா கற்பத்தடை பண்ணிருக்கேன், அதனால கலையத்தான் செய்யும். பாசு காமிங்க. வர வர ஆமா அருமையான பாடல். அந்த இருட்டுக்குள்ள போய் பாடுங்க. வார வாரம் பூச்சாண்டிய துதுவரையில் இறச்சு தொண்டையிலதான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. தண்ணி
அது மேலே தெளிக்குது சாரை எதுவோ போடுது கூரை அது மேலே தெளிக்குது சாரை உடம்போ எனக்கு சூடாய் சிலதா கொஞ்சம் நாசிக்கா மஞ்சள் மதனுக்கா மஞ்சள் நீ மல்லிய பூ மஞ்சள் ரகசிய உறவிருக்கு அதுக்கு கிடக்குது பூமி அதை இருக்கா படைச்சா சாமி படைச்சா கிடக்குது பூமி அதை இருக்கா படைச்சா சாமி உடம்போ எனக்கு மல்லிகை பூ மஞ்சள் மதற்கா மஞ்சள் மல்லிகை பூ மஞ்சள் ரகசிய உறவிற்கு அதுக்கு நன்றி 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 நாங்கெல்லாம் எங்க போறாங்க தெரியுங்களா? எங்க வரீங்க? காட்டுக்கு காவலுக்கு போறோம். வள்ளியம்மா கூட காவல் முடிந்தவரை துணையோட இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். யாரு? நான் தான். நீங்க அவங்க முருகப்பெருமான் நினைச்சிருக்காங்க. சரி, நீங்க யார நினைச்சிருக்கீங்க? முருகப்பெருமான அம்மா நினைச்சிருக்கேன். ஆமா, நான் முருகன் பேர் கொண்டவரை நினைச்சிருக்கேன். பேர் உனக்கு தெரியலையே. தெரியலையா? முருகனுக்கு எத்தனையோ 1108 நாமங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பேர் தான். சரி சரி சரி. அதனால நானும் அந்த முருகனை தான் காதலிக்கிறேன். நீங்களுமா? ஒரே குடும்பத்துல வாக்கப்பட போறோம். அது சரி. என்ன அம்மாவுக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். தோழியா இருக்கையிலே வருது. இன்னும் ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டா எப்படி வர்றது? ஏன்னு கேளுங்க, அம்மாவோட அண்ணன் தம்பி 7 பேர்த்தையும் நான் தான் காதலிக்கிறேன். ஒருவேளை நான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறவர் எனக்கு என்ன முறை வேணும்? அண்ணன் முறை வேணும். அதனால அந்த அண்ணனை ஒதுக்கி வச்சுட்டு நான் காதலிக்கிறவரை நினைச்சு என் மனசுல முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே அந்த விரலா நான் மறக்க கூடாது. முத்து நகையே முழு நிலவே
ஆமா நான் 5 வருஷம் ஆச்சு. ரொம்ப அது என்னன்னு தெரியல. பெட்டிக்கார பார்த்தோன்னே எனக்கு பாட்டு அமுத மாதிரி. பாட்டு நல்லா இருந்தா கை தட்டுறாங்க. அப்படி கிடையாதுங்க. இசைன்னு நீங்க வாசிக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாடுறது சுதி சேருமா தாளம் சேருமான்னு தெரிய போதா? ஆனா நீங்க வாசிக்கிறனாலதான் சேராது கூட சேருது. உங்களை மட்டும் சொல்லல, 4 பேத்தையும் சேர்த்தான் சொல்ல. ரொம்ப நன்றிக்கா. அக்காவா நீங்க இந்த இடத்துல தலைவியோட தோழி. அடுத்த நாடகத்துக்கு வரணுமா வேணாமா? சரிமா. அது என்ன உடனே அக்காண்டீங்க? இல்லம்மா, இந்த இடத்துல வெளியில மணிமேகலை அக்கான்னு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல வள்ளியோட தோழி இல்லையா? வள்ளியோட தோழி தானே உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு வள்ளியோட தோழினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம தர்க்கம் பண்ண வேணாமா? நீங்க பாடுங்க. என்னங்க ஒரு பாட்டை பாடனோனே அக்கானோனே ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது? அது இவங்க சொல்லிட்டு போட்டு நீங்க சொல்லாதீங்க. அடுத்த பாட்டை பாடுங்க. நீங்க விளம்பர பலகை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒண்ணும் பண்ணலைங்க. சரி, நம்ம எதையும் செய்யறதுல தானா அமையுது. அவரை நினைச்சு உண்மையாலுமே நான் நினைக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல அப்படி ஒரு ஆண் மகனை பார்க்கவே முடியாது. அவ்வளவு அழகு. அழகுன்னு அழகு, அம்புட்டு அழகு. உன்கிட்ட போய் காதல சொல்றேன் பாரு. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச அண்ணாமலை அண்ணன் நீ உண்ணாமலும் நானும் எங்குறேன். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச அண்ணாமலை அண்ணன் நீ உண்ணாமலும் நானும் எங்குறேன். Yeah.
பாரு சூப்பர் டிக்கெட். அடியே செல்லக்குட்டி எப்படி எப்படி நேக்குறேன் ஐயா வாத்தியாரையா மாமா எங்க போறிய? இந்த பொண்ணை தானே எனக்கு பொண்ணு கேட்டு போனீங்க நீங்க கார் எடுத்து. இங்கிட்டு வாடி. என்ன ஒன்னையத்தான் பொண்ணு கேட்டு வந்து பரிசு போட போனா ஐயா பொண்ணு எனக்கு புடிச்சுக்கிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்க. இந்த பைபாஸ் ரோட்ல டோல் கேட்ல நிவாருங்க மூடிக்கிட்ட அந்த மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி பொண்ணு பாருங்க. என்னடி போடி வழி பேசாதா எடுபட்ட வேலை. அதான் கொஞ்சம் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய ஆமா நீ லைன் பண்ற. ஆமாடி. என்ன பண்ண போற நீ வச்சு? என்ன பண்ணலாமே? என்ன பண்ண போற? வந்தா தானே பண்ண முடியும். நல்லா இருக்கனா? சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க. நிஜமா நிஜமாக. என்ன சின்ன குறை? என்கிட்ட ஒரு தடவை நீ வந்தீங்கன்னா அதோட உனக்கு பொம்பளை ஆசையே வெறுத்துரும். என்ன சொல்றீங்க? ஆமா, பொண்ணா பிறந்ததுக்கு திருச்சுள்ளியில மண்ணா பிறந்திருந்தா உன்னை விடுதல்பாருனே கலப்ப ஊரா முறிஞ்சிருக்கும். ஆத்தாடி. ஆமா. எனக்கு என்ன குறைச்ச? என்னங்க? ஆளுல குறைச்சலாம் இல்லை. இல்ல என் அழகுல குறைச்சலாம். இல்லங்க. இல்ல என் சொலகுல குறைச்சலாம். சொலக காட்ட நல்லா இருக்குமே. உடைக்க தெரியுது. ஆமா ஆமாங்க. பெரிய சொலகு யாவும் வச்சுக்க முதல்ல. ஆத்தாடி. மணிமலத்த மாதிரி இருக்குமா? என்னடா மணி மணினே அடக்குற? அப்பா சி பேச்சு அத்தையா இருந்தாலும் விட மாட்டோம். அத்தையிட்டு தான் பழக முடியும். நீ போயிட்டு மூத்திரத்தை பேஞ்சிட்டு வா. அடியா மணி காடி முதல்ல. மணி மேகலையே மணி ஆகலையே. ஆயிருச்சுடா மணி ஆகலைன்னு சொல்ற. அடியே அடியே அப்பாடி. என்ன பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகடி. அவரை கட்டிக்க. நல்ல உருளை கட்ட மாதிரி டபுள் கட்டு மெத்த மாதிரி இருக்கு. நான் எங்கேயோ முத்து சிப்பி மாதிரியே இருக்கா? ஆமா. என்னடி எடியே என்னடி நம்ம எல்லாம் எங்க போறோம் தெரியுமா? தொடாதடி.
பொம்பளை தொட்டுமா உனக்கு இப்படி வருது? தொட்டாலே கிண்ணு நிக்க. என்னது மனசுல ஆமா நீ எங்கடி ஜாக்கெட் தைக்கிற? உனக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி தைக்கிறீங்க? கொத்தனாரு கூட கொடுத்து தைக்கிறேன். இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் லூசா தைச்சு விட்டுறாங்க. உனக்கு எப்படி இப்படி தைக்கிறேன்? நான் கேக்குறேன், ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம்ல. காதை கட்டியா பாரு, பல்லு விலைக்கு 20 நாள் ஆயிருச்சு. சொல்லிட்டு ரூம் நம்பர் கேட்டானா? நான் எதுக்கு வசந்த மணிய மாதிரி வீடியோ கட்டி வச்சிருக்கேன். தெரியாம தாண்டி கேட்கிறேன். எங்கடி தைக்கிற? நீ ஆம்பளை டெய்லர் குடிப்பியா பொம்பளை டெய்லர் குடிப்பியா தைக்கிறது? பொம்பளை டெய்லர் தான். அப்புறம் அப்படித்தான் தப்பாங்க லூசா. அப்புறம் என்னைக்குமே ஆம்பளைய பார்த்து போ, அட்டி சரியா இருக்கும். உனக்கு அனுபவம் இருக்கு போற. இனிமேலுக்கு நீ கொண்டுகிட்டு வாடி. சரி உன் கூட சேர்ந்துட்டு எல்லாம் கூட்டிட்டு போயிருவியா? நல்லா எப்படி தெரியுமா? எப்படி? நேர அளவு ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போகவே மாட்டேன். அப்புறம் அளவு ஜாக்கெட் இல்லாம எப்படி அளவு எடுப்பாரு? இங்க இதே விஷயமே இருக்கு. என்ன? நேர டெய்லர் கடைக்கு போய் டெய்லர் கார் சொல்லுவாரு, அடிய முத்துராணி கதவை சாத்துன்னு சொல்லுவாரு. எதுக்கு? அளவு எடுக்கட்ட. அளவு எடுக்கிறதுக்கு கதவை சாத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? கதையை கேட்டுக்கிட்டே வாடி. சரி. கதவை சாத்தின டெய்லர் கார் சொல்லுவாரு, பூராக்கி அவருன்னு சொல்லுவாரு. எதுக்கு? அளவு எடுக்க தாண்டி. அளவு எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் கேட்டுக்கிட்டே. சரி சரி சரி. நான் பாட்டுக்கல அப்படியே என்ன செய்வாரு, நான் பாட்டுக்கு நின்றுகிட்டே இருப்பேனா, டெய்லர் சொல்லுவாரு அடிய விரிச்சுக்கிட்டு பாடுன்னு சொல்லுவாரு. எதையா? காது கைய வச்சுக்கிட்டு அளவு எடுக்க தாண்டி. அளவு எடுக்கிறதுக்கு விரிக்கிறதுக்கு அளவு எப்படி? சரி உனக்கு அனுபவம் இருக்கு. அப்படியே விரிச்சுக்கிட்டு கிடப்பனா என்னைய பாக்க டெய்லர் இருக்காரு, அதுல வச்சு ஒத்த அடி அடிக்க. எதுல? மிஷின்ல வச்சு துணிய. சரி. என்னைய பாக்க 2 அடி அடிக்க. எங்க? துணிய ஒரு வாயில வச்சுக்கிட்டு அடிப்பாரு, துணிய மிஷின்ல வச்சு. நீ போய் அங்க பொழந்துட்டு கிடைக்கல, ஏன் வாயில இருக்கு? உன் வாயில வச்சு அடிக்க சொல்றீ. என்னைய பாக்க 3 அடி அடிக்க. சரி. என்னைய பாக்க ஒரு 10 அடி அடிக்க. எப்பதான் துணி வரும்? ஒரு 20 அடியில அதுவா வந்துடும். என்னது? துணிதான் மிஷின்ல இருந்து. இப்ப எல்லாம் என்னன்னே தெரியலடி மணி, இப்ப எல்லாம் ஒத்த அடியிலே வந்துருது. உனக்கு எப்படி தெரியுது? சில பேருக்கு பார்த்தாலே வந்துடும், விஷயமே தெரியாது. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? எப்பவுமே காட்டுக்குள்ளேதான் தெரியுவேன். காட்டுக்குள்ள பயமா இருக்காதா? அங்க பெரிய பெரிய மிருகமா இருக்குமா? பயமா எங்கடி? பயப்படுற மாதிரி எங்கடி இருக்குது? என்ன அப்படி சொல்ற? அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. மச்சான் பார்த்திருக்காரா? சொல்லுடி. வேற அவ்வளவு சௌரியமா காலை பொழந்துக்கிட்டு ஏன் காலு கைய கடுக்கு மாமனுக்கு பேசாம இருடி முதல்ல. மாமனா? அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த காக்கி சட்டியா நான் எங்கேயே பாத்திருக்கேன், எனக்கு எங்கேயும் தெரியலேடி. சரி, யாரையாவது நீ காதலிக்கிறியா? இல்லடி. என்ன நீ சொல்ல? பழக்கமே இல்ல. சரி, காட்டுக்கு போலாம்ல? காட்டுக்கு போனோம்னா யார் வரணும்? யாரு வரணும்? நீ நானும் தானே போறோம். இல்லடி, நம்ம 2 பேரும் போய் காட்டுல என்ன விளையாடுறது? இடத்திற்கு தலைவி வள்ளியம்மா வரணும்ல. வள்ளியம்மாவுக்கு துணையாதான் நம்ம காவலுக்கு போறோம். வள்ளியம்மா வருவாங்களா? ஆமா ஆமா. அம்மாவை பார்த்ததே இல்லடி. நானும் தான் பார்த்ததுல. நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மாவை பாப்போமா? பாக்கலாமே. 3 பேரும் சேர்ந்து பாப்போமா? 3 பேரும் ரூமா? என்ன சொல்ற? 3 பேரும் 3 பேரும் சேர்ந்து. அதை தாண்டி நானும் சொல்றேன். சொல்லுடி, கூப்பிடியம்மா. உன் காதுல மட்டும் அது ஏறி அந்த ரூம்லயே இருக்கு. அம்மா 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 நீ எங்க பார்த்தேனா? நீயாவது ஞாபகம் வச்சிருந்தா சொல்லுப்பா.
இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்திலயும் உங்க அப்பா புண்ணியத்திலயும் நல்லா இருக்கேன். அப்படி சொல்லாதடி, நீ என்னுடைய உயிர் தொழில் இல்லையா? இப்படியே உங்களோட கூடயே இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. 9 வருஷம் சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன், இம்சை இல்லாம இருந்தேன். ஏய், எது கூப்பிட்ட? 7 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு சனி கிரக மாறுவார். சரி, அந்த மாதிரி 9 வருஷம் கழிச்சு மாறி இருக்காரு. இப்ப மாறிட்டே தான் இருக்கிறாரு. எது கூப்பிட்ட? அப்பா புதுசா வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு? ஆமாமா. புதுசாவா? ஆமா. நம்ம 2 பேரும் தானே இந்த இடத்துக்கு வந்தோம். வேற யார் வந்திருக்கா? நம்மளோட அழகான ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து போட்டி போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. அழகான பெண்ணா? அத்தாடி, என்னடி சொல்ற? நம்மளே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அழகு. எங்க அப்பேற்பட்ட பேரை நீங்க காட்டு பாப்போம். ஜீ பூப்பா. ஆஹா வணக்கம். அப்பா உங்களை மாதிரியே கொண்டுட்டு பொம்பளை தானே அப்புறம் சரி, பாரு நீ. உங்க அப்பா என்னையத்தான் வச்சிருக்காரு. ஏய், எதுக்கு வேலைக்கு? வேலைக்கு? எந்த ஊருக்காரி? இந்த ஊருக்காரியா? திருச்சிருக்காரியா? திருச்சிலியா? ஆமா. நம்ம திருச்சிலியா? எங்க இருக்கு உங்க வீடு? அந்த பாலத்துக்கு அடுத்து இறங்கினவன் மொத வீடு எங்க வீடு தான். அக்கடப்புறம் பொட்டலாவில் கிடக்கு. பாலத்துக்கு அடியில இறங்கினா ரயில் தண்டவாளம் இருக்குடி. மொத வீடு நீ வேற. ஏய், அங்க அவர் வீடு இருக்கா? அது வீடு சட்டமலை தாண்டி. சரி, உன் பேர் என்ன? இவ்வளவு அழகா இருக்கிறியே. ஐயோ, அழகு அழகுன்னு கறி. அழக படைச்சாண்டே சொலக படைக்காம வச்சுட்டா. படைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? படைச்சிருந்தா மைச்சட்டை என் பேர்ல எழுதிருப்பண்டி. பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். என்ன? இவ என்னுடைய உயிர் தோழி. யார் இவளா? உயிர் தோழ? என்ன மயிர் தோழியா? நீ மதிப்புக்குரிய தோழி. நம்ம எல்லாம் உயிர் தோழிகள். நம்ம எல்லாம் உயிர் தோழிகள். ஆமா ஆமா. சரி, உன் பேர் என்ன? என் பேரு காட்டுராணி. இப்படியா பேர் வைப்ப? இது என்ன பேர் வித்தியாசமா இருக்கு? நல்லா இருக்கு. அப்பப்ப காட்டிக்கிட்டே தெரியும். இல்ல, பொம்பளை தானா? பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். முட்டை கவிச்சி அடிக்குது. ஏய், இங்க வா. பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன? என்னம்மா? சொல்லு பாப்போம். அச்சம், அச்சம், மடம், மடம், நாணம், ஞானம், பயிர்ப்பு, பைப்பு, நாணமா, பயிர்ப்பு, பைப்பு, 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 ஐயோ, பா, பா, இ, இ, இட்டு, பு, பைப்பு, பயிர்ப்பு. அந்த பூ சொல்லல அம்மா வாய பாரு. ஆமா, பயிர்ப்பு. இங்க வா, ஒழுங்கா சொல்லணும். என்ன இப்ப சொல்லு? சொல்லு, சொல்லு. நீங்க சொல்லிட்டாங்க. பா, பா, இ, இ, இர், இட்டு, இப்பு, பு, பயிர்ப்பு. அடிதாங்கும் உள்ளம் இனி இடி தாங்குமா? இந்த பேர் நல்லா இல்ல. நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். பேருமா? உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சியே இறங்கி நடந்து வந்த மாதிரி. அடி களவாடி மண்டை, இப்படி ஒரு சிரிப்பா? மீனாட்சினா கிளி இருக்கணுமே. ஏய், இப்ப பேசக்கூடாது சொன்னாலே. பெண்கள்லாம் அடக்கொடுக்கமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். சரியா? அடக்கமான ஒண்ணுன்னா சுடுகாட்டுல தானே கிடக்கும். நீங்க மீனாட்சின்னு பேர் வைக்கிறேன், அந்த பேர் வேண்டாம். நான் ஒரு பேர் வைக்கிறேன். எங்க சொல்லு? இவளுக்கு காமாட்சின்னு வைப்போம். காமாட்சி? காமாட்சினா என்ன இருக்கு கையில? என்ன இருக்கும் கையில? கரும்பு. வேண்டாம். அது மணிமேலை. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னாங்க? காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. அப்பா சொல்ல தட்டலாமா? கஷ்டப்படாது. தாயிர சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தம்பி வண்டாட்டிக்கு குண்டியும் இல்ல. என்ன சொன்னா? என்ன சொல்ல? என்னமா சொன்னேன்? என்னமோ தப்பா கேட்டுச்சு. எங்க அதுல என்ன சொல்லி தொலைச்ச? என்னைய குற்றம் கண்டுபிடிக்கிறதுலே இருக்கீங்க. ஒருவேளை இதுல இது தெரியல. இருக்கோங்க பாப்பா. இப்ப சொல்லு. என்னம்மா? தாயிர சிறந்ததொரு கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல. சரியாதான் சொல்றேன். அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சும்மா ஓட்டு மன்னிச்சு கட்டி தெரியாம சொல்லி. வச்சுக்கிட்டு என்ன தப்பு தப்பா? சரி சரி. இப்ப சொல்லு. சொல்லுங்கம்மா. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணமண்டாட்டிக்கு ஐட்டமும் இல்ல. உன்னை என்ன சொல்ற? 1000 உறவில் பெருமைகள் இல்லை. அப்பா, உங்களை கையெடுத்து கும்பல அந்த இடத்துல அடிக்காங்க. என் பேரு பச்சை ஊத்தி இருக்கா? இது வேறையா? என்னங்க நீ ஆளாளுக்கு கொண்டுருவேன். அன்னைக்கு தந்தையே அன்பின் இல்லைன்னு இருக்கிறேன். அப்பா சொல்ல தட்டாம காவலுக்கு போவோமே. அதே மாதிரி என்னை ஒரு தடவை அடிங்கம்மா, அவர் சொல்றாரான்னு பாப்போம். இதுக்காகவே சொல்ல மாட்டேன். அம்மா அடிக்க வேணாம், எங்க அண்ணன் அடிப்பாரு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம காவலுக்கு போகணும். போய் தயாராகிட்டு வா.
நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். தயாராகிட்டு ம். எப்ப என்ன தயாராகாம தயாராகிட்டு அது வந்து எனக்கு தெரியாது. நீங்க திரும்ப எல்லாமே தெரியுது. நீ எதுக்கு தாவணி கட்டுற? தெரிஞ்சுட்டு போகுது காசு கொடுக்குறவ லேசா இங்க திரும்ப இங்க திரும்ப எங்கிட்டுமா ஏ வண்டுடி இந்த வண்டு இல்ல இதுதான் மச்சான். இவ்வளவு பெருசா இருக்கு. அம்மா நீங்க இடுப்புல உள்ள மச்சம் தானே பாத்திருக்கீங்க. ஆமா. என் தொடையில உள்ள ஏய் அது போக அந்த அவளுக்கு பின்னாடி ஒரு மச்சம் தந்துட்டு நீ போய் தாவணியை நல்லா போடு. சரியா? தாவணி உனக்கு கட்ட தெரியல. நல்ல மறைவா இந்த இவெல்லாம் இவ்வளவு அழகு அடக்குடுக்குமா இருக்கு. அங்க என்ன இங்க நீங்களே சரி இவன்கிட்ட கத்துக்கடி. வேணாம் வேணாம் நீங்களே சரி பண்ணுவோம். யாருங்க இருக்காங்க? நீங்களே இப்படி நிக்கிற. ஏமா உங்களோட தோழி தானே? ஏன் இதுல என்ன ஒரு தோழிக்கு பண்ணி விட்டான்னா அதுல குத்தி வச்சுக்க. இதுல குத்திக்க. முத உள்ள போய் மாத்திட்டு வா. ஆண்கள் இருக்காங்க. எல்லா ஆண்களையும் கெடுக்க பாக்குறியா? நீ பிச்சு விடுவேன். நான் கெடுக்கல அவங்கதான் என்னைய தாவணி ஒழுங்கா கட்டு. ஐயோ எல்லாம் ஓசியில பாக்குறாங்களே சீக்கிரம் சொல்லுங்க. ஓ உனக்கு கட்ட தெரியாதா? இங்க வா சொல்லுங்க எல்லாம் பாக்குறாங்க. இருடி. இந்த இருக்குல்ல. ஆமா இது இந்த இடத்துல. ஏய் இங்க உனக்கு இந்த பக்கம் இந்த எங்கிட்ட இருந்தே சொன்னா என்ன பாக்குறாங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஏமா ஏமா ஒரு பெண்ணை வந்து இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரியா என்ன சொல்லுறீங்களா? இல்ல நான் வந்து சொல்லுவா தடி பெட்டி அமுக்குப்பா வேற தெரிஞ்சிருந்தா நானும் தாவணி பாவட போட்டு சொல்லுங்கப்பா. அப்ப நான் வந்து நீங்க தொடும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது. ஏமா அம்மா சரிப்பட்டு வரல நீ வாங்கி சொல்லுமா? நீ சொல்லுமா சொல்லு சும்மா சொல்லு. எதுல நீ சொல்லுங்க? ஏன் வாயில சொல்லு. சொருடினா எங்கிட்ட சொருடினா என்ன ஒரு மாதிரி இருந்தா ஏமா நீங்க வாங்கி சொல்லி கொடுங்கம்மா. நீங்களே சொல்லுங்க. கத்தக்கூடாது. கத்தல இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். என்ன நீ சொல்லுங்க? நீலக்காயிரு நீர நல்ல நீர நெஞ்சில் பாயிரு காமன் விடுபான தூக்க வல்லமா பாப்பா என்ன செய்வேன்? பூத்தடிக்கிறீங்க. உன் விழியும் என் ஒளியும் சந்தித்தால் புலி ரெண்டா தெரிச்சிடும். மேல போடு. ஆமாமா சிரமமா அந்த மேல இல்ல தோல் மேலடி. ஏன்டி போய் பாடு கருமோ தோல் மேல போடு. கம்மியா இருக்குது. சுத்தி சுத்தி கட்டு. கடவுளே எங்கிட்டுமா என்கிட்ட போயிட்டல. அப்பா சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே நல்லா கண்டவன் எடுத்துட்டு வந்தோடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? தந்தான 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 தனன தந்தான தனன தந்தன தனன தான தந்த தந்தாரா தான தந்த தந்தாரா தூர பாண்டிக்கோரு சோடி கிளி
ஆமா ஒரே ரெண்டு சொல்லு சொல்லு பறவையெல்லாம் போயிடும். ஆமா என்னடி வாயில என்ன தெரிய வச்சிருக்கேன் சொல்லுங்க ஏரியாவுக்கு கண்டிதான் பேசாம இருக்கு. அம்மா அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புனாரு? வர வேண்டியவர்கள் சரியான நேரத்துல வரணும். அம்மா சரியா? அவர் எத்தனை மணி நேரம்னாலும் வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம ஏரியா வந்துட்டாலே வள்ளி வந்து ஆடி ஆகணும். என்னப்பா நான் சொல்றது? ஆமா, ஏன்னா உங்களோட ஆட்டத்தை பாக்கணும்ல. ஆட சொல்லுங்க மச்சானா அது மச்சிடிச்சு. அம்மா உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு? தெரியும், உண்மையாவே தெரியாது. ஆளோட சொன்னா ஆடி பண்ணு வைக்க சொன்னாரு. சரி, நீ சொல்லி விடு. அதே மாதிரி ஆடு எல்லாம் மறுபடியும் அமுக்கவா? கூடலூர் குண்டவள்ளி பாதத்திற்கே வந்தவள்ளி குத்தவள்ளி சில சமயம் தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய இடம். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, அப்படி நினைக்கூடாது. ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க. என்ன யாரு வந்தாலும் சரி தக்க மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். ஆனாலும்
நம்ம போடி நான் பேசிட்டு வரேன். ஏன் நீ மட்டும் பேசிட்டு வரேங்க? மாமா என்னடா போயிட்டு வருவா. போயிட்டு வரியா? சும்மா இருந்தா 3 பேருக்கு தெரியாம அப்பப்ப வாங்க. எதுக்கு? யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எதுக்குடி? அதுக்கு தான். போடி உன் கூட நான் பேச மாட்டேன். ஆமாம்மா. அன்னைக்கு இப்படித்தானே வீட்டுக்கு வர சொன்னேன். ஆமா. வீட்டுக்கு வர சொன்னான்னு சொல்லி போய் கதவை திறக்கிறேன். ஏய் எரியா, வீட்டுக்கு வர சொன்னான்னு சொல்லி கதவை திறக்கிறேன். திறந்து பார்த்தா 4 பேர் டவுசரை கையில எடுத்துட்டு ஓடுறாங்க.